ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நைட்டு கழுவி வச்ச பாத்திரம். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அங்கே எங்கெங்கே வைக்கணுமோ வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்தாண்ட பருப்பு குக்கரில் பருப்பு போட்டாச்சு, இந்தாண்ட உலை ஊற்றி போட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது வத்தல் நானாக வீட்டில் போட்டது. இது எனக்கு இந்த வத்தல் தான் பிடிக்கும். இந்த கடையில் வாங்குறது எனக்கு பிடிக்கல, அதனால் நானாகவே போட்டு வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையும் கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இதை தான் நாங்கள் அடிக்கடி பொரிச்சிக்குவோம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்தாண்ட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்தாண்ட பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்தாண்ட சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிடலாம். இந்தாண்ட சாப்பாடு வச்சாச்சு, சாம்பார் அதிலே ஊற்றி. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் பீட்ரூட் பொரியல், வத்தல் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் துணி கொஞ்சம் கிடந்தது, அதெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. இவ்வளோதான் எங்கள் மினி பிளாக்.